கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுடைய இன்ப நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்ற அன்பின் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக மதுரை டிபிஆர் சபையினுடைய கிறிஸ்துவுடைய அங்கங்கள் தங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இரட்சகருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய நாளுக்கு நாம் ஆயத்தப்படுத்தும் விதமாக நாம் இந்த ஒரு நாளில் பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாக இருப்பான் அல்லது யார் பெரியவன் என்கிற தலைப்பில் நம்ம ஒரு ஒரு செய்திக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதற்கு ஆதாரமாக நம்ம வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகம் 22வது அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. ஸோ யார் பெரியவன் அப்படின்ற ஒரு தலைப்பு கேட்கும்போதே நீங்கள் என்ன நினச்சிருவீங்கன்னா, நமக்குள்ளே யார் பெரியவன் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது அப்படின்னு தான் பாடத்தோடைய கன்க்ளூஷனாக இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த யார் பெரியவன்ற ஒரு சிந்தனை அப்போஸ்தலர்களுக்கு எப்படி வந்துச்சு, அதாவது சீஷர்களுக்கு எப்படி வந்துச்சு, இந்த மாதிரி சிந்தனை ஏதாவது ஒன்று ரெண்டு நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் தூசி தட்டி பார்க்குறது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த பாடத்தை மறுபடியும் கூட தியானிக்கலான்னு எடுத்துருக்குறோம். ஆக்சுவலாக பாருங்கள், இப்போ நம்ம வாசித்த இந்த லூக்கா 22வது அதிகாரத்துடைய சம்பவம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய கடைசி ராபோஜனம். அது அந்த 3.5 வருஷம் அவர் கூட இருந்திருக்கிறாங்க, அவர் கூட தான் சாப்பிட்ருக்காங்க, அவர் கூட தான் நடந்திருக்காங்க, அவர் கூட தான் என்ன பிரயாணம் பண்ணியிருக்காங்க, இதை தூங்கியிருக்காங்க, எல்லாம் அவர் கூட தான். அப்படி இருக்கும்போது அடுத்து 24 மணி நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சீசர்களுக்கு யாருக்குமே தெரியாது. அது தெரியாத ஒரு கண்டிஷனில் இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, தங்களில் யார் பெரியவனாக இருப்பான் என்று அவருக்குள்ளே வாக்குவாதம்னா கிட்டத்தட்ட என்னது, சண்டை போகிற இடமா அது எந்த இடத்துல உட்காந்துருக்குறாங்க கடைசியாக, அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி எத்தனை தடவை அந்த 3.5 வருஷ ஊழியத்தில் சீஷர்கள் இப்படி நடந்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எதுவும் அந்த மாதிரி பேசி யார் பெரியவன்ற விஷயம் வந்துச்சா, இல்லை இப்போ தான் முதல் தடவை வருதா? சமாரியா, யூதேயா, கலீலேயா, அது இல்லையா? யோவான், யாக்கோபு, சலோமி. அப்போ ஒரு தடவை கேட்டாங்க. நமக்கு ஹிண்ட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க, நம்ம தான் அதை என்ன பண்ணணும், அதை சொல்லணும். அதனால் நம்ம சொல்லிடலாம். அதாவது யாக்கோபும் யோபாவும் செபதேவின் குமாரர்கள் ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எடுத்தோன்னே ஆண்டவர் என்ன சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு அப்படின்றாரு. இது சொல்லும்போது ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான விஷயந்தான், ரொம்ப பெருசாக இல்லை. இவரை கொஞ்சம் நீங்கள் வரும்போது இவரை கொஞ்சம் ரைட்டில் வச்சுக்கணும், எங்கள் லெஃப்டில் வச்சுக்கணும், இவ்வளோதான் விஷயம் அப்படின்னு அப்படி சொல்லிவிட்டு அப்பயுமே மிச்சம் 10 பேருக்கு எப்படி இருக்கும்? அப்படி வேற எங்கேயாவது இது மாதிரி ஒரு இஷ்யூ வந்திருக்கா? வேற ஏதாவது இடங்கள்ல இந்த மாதிரி அவங்க பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெண்டு தானா? ஒன்று இந்த கடைசி ராபோஜன் அப்பையும் இதுக்கு முன்னாடி இந்த செபதேவின் குமாரர் கேட்டது அந்த ஒரு சம்பவம். 2 தானான்னு கேட்குறேன். வேற எதுவும் இருக்கான்னு கேட்குறேன். வேற ஒன்றும் இருக்கு, சரிங்களா? அதுதான் 2வது செபதேவின் குமாரர்கள் கேட்டது. 3வது தான் நம்ம பார்க்குற அந்த ராபோஜனத்துடைய இந்த வசனம். ஸோ அப்போ விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம்.
மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இப்போ திடீர்னு இப்படி கேட்டாங்களா அப்படின்னா அது என்ன ஒரு பேக்ரவுண்டு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மத்தேயு 18வது அதிகாரத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? என்னங்க பிரதர்? மத்தேயு 18வது அதிகாரத்துடைய விசேஷம் என்னன்னு கேட்குறேன். இது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு தெரியும். தப்பு செஞ்சவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதாவது ஒரு சிலர் இதை எப்படி எடுத்துக்கிறதுனா, சபை நீக்கம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற வசன ஒரு அதிகாரங்க அப்படின்னு கூட என்ன பண்ணிக்குவாங்க, நினச்சிக்குவாங்க. பட் அது சபை நீக்கம் பண்ணுறதுக்காக ஆண்டவர் இந்த விஷயத்தை என்ன பண்ணலை, சொல்ல கிடையாது. ஒரு ரெக்கவரி பண்ணுறதுக்கான விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாரு. ஃபுல்லாக இது ஃபுல்லாமே ரெக்கவரி தான். ஸோ இந்த ஒரு 18வது அதிகாரத்தோட ஸ்பெஷல் மன்னிப்பை பற்றி பேசியிருக்கிறார், ரெக்கவரி பற்றி பேசியிருக்கிறார், குணப்படுத்துகிற விஷயத்தை குறித்து பேசியிருக்கிறார் எல்லாம். 17ஆம் அதிகாரத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? மத்தேயு 17வது அதிகாரத்துடைய ஸ்பெஷாலிட்டி மறுரூப மலை. சரிங்களா? அப்போ மறுரூப மலை காட்சி முடிஞ்சுதான் எந்த காட்சி இருக்கு? 18வது அதிகாரம் தொடங்குது. அப்படின்னா இப்போ மறுரூப மலை காட்சிக்கு அடுத்து இந்த கேள்வி கேட்கறதுக்கு நடுவில் ஏதோ ஒன்று என்ன இருந்திருக்கணும், நடந்திருக்கணும். என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் ஒன்று தமிழ் தமிழ் தெலுங்கு என்ன என்ன நடந்திருக்கணும்? மறுரூப மலை காட்சியில் யாரை கூட்டிகிட்டு போயிருந்தாரு? பேதுரு, யாக்கோபு, யோவானு தான் கூட்டிகிட்டு போயிருந்தாரு. அந்த விஷன் பார்த்துட்டு இவங்க கீழே இறங்கும்போது ஆண்டவர் அந்த 3 பேர்ட்டையும் ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்? இந்த தரிசனத்தை மனுஷகுமாரன் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்து இருக்கும் வரைக்கும் யாருக்கும் என்ன பண்ண வேண்டாம், அறிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. யார் இந்த என்ன நடந்துச்சுன்னு சொல்லாதீங்கப்பான்னு சொல்லியிருப்பாரு. கீழே இறங்கினோடனே என்ன இருந்திருக்கும்? மிச்சம் 9 பேர் என்ன கேட்டிருப்பாங்க? என்ன நடந்துச்சு? எதுக்கு இவங்க என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? ஏன் அப்படி சொன்னாரு? அப்போ நாங்களும் சீசர்கள் தானே, நீங்க மட்டுமா சீசர்கள்? நாங்களும் சீசர். நான் எங்களுக்கு ஒரே என்னப்பா இது என்ன நீங்க என்ன ரொம்ப பெருசா? அப்போ என்ன நீங்க என்ன அவ்வளோ இதாக க்ளோஸ் அவருக்கு? அப்போ நாங்கள் க்ளோஸ் இல்லையா? என்ன நடந்துச்சுன்னு கூட சொல்ல மாட்டேன்றீங்க, சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காருன்றீங்க. என்னங்க அப்படின்னு இப்போ வர்ற வழியில் என்ன ஆகுது? தர்க்கம் என்ன ஆகுது? உருவாகிதா? ஆண்டவர் அதுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காரு, பின்னாடி இருக்கு. இந்த மாதிரி ஒரு தர்க்கம் என்ன ஆகிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. இதை அவர் கவனிச்சிட்டாரு. சரிங்களா? இதே சம்பவம் எங்க பதிவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் பதிவாயிருக்கு. வாசிக்கலாம் 33வது வசனத்திலிருந்து. மார்க் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல். அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். எப்படி இருக்காங்க பாருங்க. கண்டுபிடிச்சிட்டாரு. வர வழி ஒரே சத்தமா இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது என்ன ஒன்றும் சொல்லாது, சரி அது அப்படின்ற மாதிரி அமைதியா இருக்காங்க. உடனே கண்டுபிடிச்சிட்டு தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள். சரிங்களா? அப்படின்னா எத்தனை பேர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு? 12 பேர்த்துல ஒரு 3-4 பேர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா? 12 பேரும் 12 பேர் இருக்கிறதே 12 தான். சரிங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மலாம் ஆண்டவராக இருந்தால் என்ன பண்ணுவோம்? எக்லீஷால 12 பேர் தான் வைங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரிங்களா? 12 பேருமே எப்படி இருக்காங்க? யார் பெரியவன்ற மைண்டில் இருந்தாங்கன்னா நாம் எப்படி இருப்போம்னு கேட்குறேன். நாம் அங்கே இருக்க மாட்டோம், அந்த மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்க, அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வாசிக்கலாம் சிஸ்டர், அதிலே 35. அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி. இப்போ மத்தேயுல பார்த்த ஒரு விஷயம்தான் இப்போ நம்ம மார்க்கில் என்ன பண்ணியிருக்கோம், அதோட பேக்ரவுண்ட் பார்த்துருக்குறோம். இதே விஷயத்த லூக்காவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். சரிங்களா?
ஸோ இப்போ கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் இதே சம்பவம் ஒரே சம்பவம் தான் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் புஸ்தகத்தில் இப்போ படித்தோம் இல்லையா, இதுக்கு அடுத்து அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, சரிங்களா, அப்போ என்ன சொல்ற, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். இதே மாதிரி தான் மத்திய 18ஆம் அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பிள்ளையை கூப்பிட்டு வச்சு தான் லெசன் சொல்லுவார். அப்போ ரெண்டு சம்பவமே இதுதான், சேம் த மறுரூப மலை காட்சிக்கு அடுத்து வந்த அந்த மத்திய 18ஆக இருக்கட்டும், அதே போல் கப்பர்நகூமில் வர வழியிலே இவர்கள் தர்க்கம் பண்ணின இந்த விஷயம் ரெண்டும் ஒரே சம்பவம் தான். அதே சம்பவத்தை தான் லூக்காவும் ரெக்கார்ட் பண்ணுறார். சரிங்களா, லூக்கா புஸ்தகம் 9ஆவது அதிகாரம் 46 முதல். லூக்கா 9:46 வசனம் முதல். பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமது அருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான் என்றார் அப்படின்னு சொல்றார். சரிங்களா, ஆக்சுவலாக ரசல் பிரதர் இதுக்கு வந்து எப்படி எழுதுறாருன்னா, அந்த சிறு பிள்ளையை எடுத்து அதை அப்படின்னு சொல்றாரு. அந்த எடுத்து அப்படின்னா என்னன்னா, இதுக்கு முன்னாடி மார்க்கில் நீங்கள் பார்த்தா அனைத்து கொண்டுன்னு வந்திருக்கோம், இங்கே எடுத்து அப்படின்னு இருக்கோம். ஆக்சுவலாக பிரதர் எப்படி எழுதுறாங்கன்னா, அந்த அந்த பிள்ளையை தூக்கி இப்படி வச்சுக்கிட்டாராம், இப்படி வச்சுக்கிட்டு ஆண்டவர் வந்து என்ன பண்ணினாருன்னா பேசினார் அப்படின்னு சொல்றாரு. சரி, இது வந்து முதல்ல அவங்க முதல்ல இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது தான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, செபதேவினுடைய குமாரர்கள் வந்து பேசினது. மார்க் புஸ்தகம் 9ஆவது அதிகாரம் வாஸ்தவம் முந்தின சம்பவம், இது 10ஆவது அதிகாரம். அடுத்த அதிகாரத்திலேயே மறுபடியும் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. 35ஆவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மார்க் 10:35 வசனம் முதல். அப்பொழுது செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். ஆக்சுவலா ஆண்டவருக்கு இந்த கொஸ்டின் கேட்கறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட போய் கொஸ்டின் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப விரும்புவார். அவர் கொஸ்டின் வந்து எகடமொகனையாக பேசுகிறவங்க இவர் கொஸ்டின் கேட்டுருவார். ஆக்சுவலாக நார்மலாகவே கொஸ்டின் கேட்டால் பதில் சொல்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டோன்னே ஆரம்பிச்சிட்டாரு. எவ்வளோ பெருசு அது, ஒரு கேள்விக்கு நமக்கு ஃபுல் லெசன்ஸ் அவங்க கேட்டு வச்சுட்டாங்க. அதே மாதிரி யார் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேட்கும்போது கூட பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த ஒரு குழந்தை எடுத்து வச்சுட்டு அவர் வந்து அதை சொல்லிட்டார். இப்போ சொன்னால் இப்போ மனசு என்ன ஆகணும், சரின்னு கேட்கணுமா இல்லையா? இப்போ அடுத்து இவங்க 2 பேர் வராங்க. இவங்க 2 பேர் வந்து ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள், அவங்க என்ன ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இப்போ சொல்கிறாங்க, உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இப்போ 41வது வசனம் என்ன சொல்லுது? மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அன்பே உருவான சீசன் மேல இப்ப என்ன இருக்காங்க, எரிச்சிருக்காரு. அவரே ஒரு இடத்துல போய் என்ன கேட்டிருக்காருன்னா, எனக்கு அண்ணனுக்கு ரைட்ல கொடுத்துருங்க, எனக்கு என்ன பண்ணிருங்க லெஃப்ட்ல கொடுத்துருங்க. இது எத்தனாவது சம்பவம்? 2வது. 3வது தான் இப்போ நம்ம ஆதார வசனத்தில் பார்த்தோம் இல்லையா, ஆண்டவருடைய கடைசி அந்த ராபோஜனத்தில் அவங்க பேசினது. வாசிக்கலாம் மறுபடியும் கூட. லூக்கா 22வது அதிகாரம் 24வது வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. தங்களில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம். இப்போ 2வது தடவை இவங்க கேட்டாங்க இல்லையா, செபதேவின் குமாரர்கள் கேட்டாங்க இல்லையா, கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? அங்கே ஃபஸ்ட்டு சிறு பிள்ளை எடுத்து வச்சுட்டு ஒரு லெசன் சொல்லி காமிச்சாரு. இந்த 2வது செபதேவின் குமாரர்கள் கேட்கும்போது என்ன பண்ணினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் என்ன பண்ணுவார்னா, உங்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் உங்களில் ஊழியக்காரனாக இருக்க கடவுன்னு சொல்லி தான் முடிச்சிருப்பாரு. அப்படி இருந்தும் 3வதாக இவர்கள் இந்த ஒரு நிலைமையில வந்து கேட்கும் பொழுது இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிடுவார்?
செஞ்சே காமிச்சிருவார். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் அதே லூக்காவில் எப்படி சுவிசேஷகர் எழுதுறார் வாசிக்கலாம். லூக்கா 22வது அதிகாரம் 25லேருந்து 27 முடியும். லூக்கா 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரன் இருக்கிறேன். அன்புக்குரிய சொல்ல இப்படி ஒரு அந்த பாதம் கழுவுதல் நிகழ்ச்சி நடத்தின பின்னாடி ஆக்சுவலாக லூக்கா வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 22, 24 தானே வாசித்தோம். அப்புறம் இப்போ 25லேருந்து வாசித்திருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அப்போ ரசத்தெல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் நடந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக லூக்கா எழுதுனதுல குரோனாலஜிக்கல் ஆர்டர், அந்த டைமிங் ஆர்டர் மாதிரி இருக்கு. இந்த விஷயம் நடந்த பின்னாடி ஆண்டவர் வந்து பாதம் கழுவுதல் முடிச்ச பின்னாடி தான் எதுக்குள்ளே போகிறாங்க, பந்திக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, அவங்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ அது யோவான் 13ஆம் அதிகாரத்தில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். இது வந்து ஆர்டர் என்ன ஆயிருக்குன்னா மாறி இருக்கு. சரிங்களா? அதை வந்து உங்கள்கிட்ட கேள்வியாக கேட்டு பதில் சொல்லலான்னு பார்த்தோம், இருந்தாலும் நானே சொல்லிட்டேன். சரி, இப்போ 3 இது வரைக்கும் என்ன பார்த்துருக்குறோம்? 3 சம்பவங்கள் பார்த்துருக்குறோம். சரிங்களா? சரி, இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, சீஷர்களுக்கு எதனால நம்ம பெரிய ஆளு அல்லது நம்ம பெஸ்ட்டு அப்படின்ற ஒரு தாட் வந்து வந்துச்சு? எதனால வந்துச்சு? ஒவ்வொருத்தருக்குமே நம்ம தான் பெஸ்ட்டு அப்படின்னு எல்லா 12 பேத்துக்குமே என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. ஏன் வந்துச்சு? பிரதர் ஒரு அருமையான பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபாலன் நேச்சரில் இருக்கிறாங்க, விழுந்து போன மனுஷீக சுபாவத்தில் அவங்க இருக்கிறதுனால அந்த எண்ணங்கள் என்ன இருந்திருக்கலாம், வந்திருக்கலாம். ஒரு சரியான பதில். வேற அன்புக்கு எதுக்குங்க? உங்க மேல அன்பா இருந்தா நான் பெரிய ஆள் நினைச்சுக்கிறதா? அவரோட பக்கத்துல தான் அவருக்கு இருக்கிறாரு. பாருங்க பிரதர் கரெக்டா எப்படி யோசிக்கிறார் பாருங்க. அவர் மறிச்சிட்டா அவர் பொசிஷனுக்கு இப்ப யாரு வர்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்களா? மறிக்க போறாரு நம்பிட்டாங்களா? முதலாவது அவர் சொல்லும்போது சரி அவர் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாரு, அப்புறம் மறைஞ்சிருவாரு, அதுக்கப்புறம் என்ன ஏதாவது நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியாக தான் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் எப்படி தான் இருந்தாங்க, எதுவுமே தெரியாது. கடைசி நேரத்துல என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தோம் இல்லையா? அதனால் அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ்லாம் கிடையாது. சரிங்களா? பரிசுத்தாவி கிடைக்கப்பட்ட பின்னாடி வந்த சீரியஸ்னஸ் வேற சீரியஸ்னஸ். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா இப்படி தான் இருக்கிறாங்க. வேற என்ன காரணமாக இருக்கும்? இவர் எப்போ பார்த்தாலும் எதை என்னன்னு சொல்லுவார், ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம் சொல்லும்போது ஏதோ ஒரு கவர்மெண்ட் இந்த ஸ்ட்ராங்காக என்ன பண்ண போறாரு, ஆரம்பிக்க போறாரு. ரெண்டாவது பார்க்கும்போது இவர் வந்து அந்த கடைசி அந்த பரேடு எப்படி இருக்குன்னா ரொம்ப கிராண்டா இருக்கு. சரிங்களா? எத்தனை பேர் வந்திருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜெருசலேம்ல ஆண்டவர் இல்லையா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு பாடினாங்களே, எத்தனை கிரவுடு, எத்தனை பீப்புள் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 1000 பேரா? சரி, அப்ப என்ன பண்டிகை ஆரம்பிக்க போகுது? அப்ப எல்லாரும் எங்க வரணும்? அப்ப எத்தனை பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அவ்வளவு இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட இந்த பரேட்ல மட்டும் 1,00,000 பேர் இருக்கிறாங்க சுத்தி. அப்படின்னா அத யாருங்க இவரு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு போறவங்கள, யார் இவரு, எதுக்கு இவ்வளோ பெரியவர் அப்படின்னு இருக்கும்போது சீசனுக்கு எப்படி இருக்கும்? நம்ம மாஸ்டர் அவரு தான் ராஜாவா போயிட்டு இருக்காரு, அடுத்து ஃபுல்லா யார் தான், நம்ம தான் அப்படின்றத ஃபுல்லா பண்ணிட்டு இதுல வந்து அவர் மனசுக்கு பிடிச்ச ஆளா நம்மள அந்த பொசிஷன்ல வைக்கிறதா இருந்தா அவர் மனம் கவர்ந்த நபரா நாம் அப்படின்லாம் அவங்களுக்கு என்ன இருக்கு, சிந்தனைகள் என்ன இருக்கணும், போயிருக்கணும். ஏன்னா வர்றாரு ரொம்ப அதிகாரமுடையவராய்,
தேவாலயத்தில் பிரவேசித்து அந்த காசுக்காரர்களை அது மேடைகளை எல்லாம் கவிழ்த்தி போடுகிறார். சரிங்களா? சரி, இது ஒரு ரீசன். வேற என்ன ரீசனா இருக்கும்? அதுதான் அந்த இதெல்லாம் வந்துருச்சு. இதுல வேற என்ன ரீசனா இருக்கும்? க்ளூ தரட்டுமா? மறுரூப மலை காட்சி. தீர்க்க தரிசனம் இல்லை. இப்போ பெரியவன்ற பிரச்சனையே மேத்யூ 18 ஸ்டார்ட் ஆச்சுல, அதுக்கான காரணம் என்ன? இந்த 3 பேரை மட்டும்தான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எங்க போனாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எவ்வீரனுடைய மகளை உயிர் தெழுப்பும் போது கூட யாரு தான் கூட்டிட்டு போவாரு? இந்த 3 பேரை தான் கூட்டிட்டு போவாரு. எப்படி இருந்துச்சு தெரியுமா? இவங்க வெளியில வந்துட்டு அப்படின்னு கையை பிடிச்சி தூக்குனாரு, எந்திரிச்சிருச்சு அப்படின்னு இவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன அப்ப நாங்க பார்க்க வேணாமா? எங்க போனாலும் இந்த 3 பேரா அப்படின்னா ஒரு ஃபேவரிசம் காமிச்சார் இல்லையா? இந்த 3 பேருக்கு 3 பேர் காமிச்சோன்னே இவங்களுக்கு வந்து பொசு பொசுன்னு ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள அப்படியே குமுறுது. சரிங்களா? இப்போ நேரடியாகவே போய் கேட்டுருவோம், யார் உங்களுக்கு என்ன, யாரை பிடிக்கும், என்ன, யார் பெரியவன், யார் பெஸ்ட்டு, நீங்கள் சொல்லுங்கள், யார் பெஸ்ட்டு, நான் பெஸ்ட்டா, இவர் பெஸ்ட்டா, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இவங்களுக்கு அதை வந்து தூண்டுது. புரியுதுங்களா? சரி, ஏன் இந்த 3 பேரையே அவர் எப்போ பார்த்தாலும் கூட்டிகிட்டு போகிறாரு? நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஏன் 12 பேரும் பிடிக்கும் தானே அவருக்கு? முடிவு பரியந்தம் வரைக்கும், முடிவு பரியந்தம் அவர்கள் மேல் அன்பு வைத்தபடியே அப்படின்னு வசனம் இருக்கு. எல்லாரு மேலேயும் அவர் அன்பு வச்சிருந்தார். ஆனால் ரொம்ப க்ளோஸாக அந்த 3 பேரை மட்டும் அவர் செலக்ட் பண்ணி கூட போகிறது. கெத்செமனே கூட எங்கே தான் போகிறார்? யாரை தான் கூட்டிகிட்டு போனார்? 3 பேர் தான் கூட்டிகிட்டு போனார். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு கேட்டார் இல்லையா? பாயிண்ட்டை உடைச்சிடவா? அதில் யார்கிட்ட ஸ்பெஷலாக கேட்டார்? பேதுருட்ட கேட்டாரு. உடைச்சிருவான்னு கேட்கிறேன். சரி, ரைட். சகோதரர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட். சரி, ஏன் பேதுருட்ட வந்து கேட்கணும்? அவருக்காக ஜெபம் பண்ண சொன்னாரா? இல்ல இல்ல, ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னது அந்த 3 பேத்துக்காகவா, ஆண்டவருக்காகவா? எத்தனை பதில் வருது பாருங்க. ஆனால் பல பதில்கள் வர்றதே ரொம்ப சுவாரஸ்யம் தான். சரிங்க, இப்போ ஆண்டவருக்கு அந்த இடத்துல ஒரு ஆறுதல் தேவைப்பட்டுச்சா, தேவைப்படலையா? தேவைப்பட்டுச்சு. அவங்களுக்காக ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லாமல் இவர்கள் யாருக்காகவும் ஜெபிப்பாங்கன்னு அவர் விரும்பினார். அவருக்காகவும் ஜெயிப்பான்னு விரும்பினாரு. ஆனால் ஜெபிச்சாங்களான்னா ஜெபிக்கல. ஆனால் விசேஷமாக பேதுருட்ட மட்டும் வந்து தான் என்ன கேட்குறாருன்னா, ஏன்பா எனக்காக 1 மணி நேரம் நீ விழிச்சிருந்து ஜெபிக்க கூடாதான்னு ஏன் பேதுருட்ட மாத்திரம் வந்து கேட்குறாரு? நெருங்கி 3 பேர் நெருங்கி இருந்தாங்கல்ல. முந்திரி கொட்டையா? அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டதுனால அவன்கிட்ட வந்து கேட்குறாரா? ஆக்சுவலாக இப்படி ஒரு நிதானிப்புக்குள்ள வந்தோம். சரியா இருக்குமான்னு பாருங்க. முதலியாக இவர்கள் பரிசுத்தாவி பெறுவதற்கு முன்பாக தேவனுடைய ஆவி யார்கிட்ட செயலாற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேதுருட்ட தான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? மாம்சம் ரத்தம் உனக்கு என்ன பண்ணல, இதை வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா தான் இதை உனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், வெளிப்படுத்திருக்கா. இப்ப பேசியிருக்கிறது யாரு? பேதுருட்ட யார் பேசியிருக்கா? தேவன் பேசியிருக்காரு. இவர் கெத்செமனேல அந்த வியாகுலப்படும் போது இவர் ஜெபம் பண்ணியிருந்தா யார் பேசியிருப்பான்னு நினைக்கிறாரு ஆண்டவர்? யார்கிட்ட பேசியிருப்பாரு? பேதுருட்ட பேசும்போது பேதுரு ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல மாட்டாரா? ஜெபம் பண்ணேன், நீங்க தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க, பார்த்துக்கலான்ட்டாரு. அப்படி ஏதோ ஒன்று, புரியுதுங்களா? அதனால யார்கிட்ட வந்து கேட்குறாரு? பேதுருட்ட வந்து கேட்குறாரு. சரி, அதை விட்டுருங்க. இது ஓரளவு பொருந்தி வருதா? ரைட்டு. சரி, ஏன் இந்த 3 பேர்கிட்ட க்ளோஸாக இருந்தார்? அவர் இஷ்டம் அப்படித்தான். இப்போ நமக்கு இது சர்ச்சில் எல்லாரையும் பிடிக்குதா? பிடிக்கலன்னு எவ்வளவு உண்மையா சொல்றாங்க பாருங்க.
அதாவது எல்லாரையும் பிடிக்கும், க்ளோஸா ஒருத்தவங்களோட ரொம்ப ஒரு காம்ரேட், சும்மா வா அப்படின்னு தோல்ல கையை போட்டு போற மாதிரி எல்லாரையும் என்ன பண்ண முடியாது, வான்னு போடணும்னு இவர் பார்ப்பாரு, என்னப்பா தம்பி என்ன பழக்கம் அப்படி சொல்லிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் பேர்கிட்ட தான் க்ளோஸாக இருக்க முடியும். சரி, இப்போ என்னன்னா அப்படிதான். சரி, இவர் ஏன் இப்படி இருந்தார்? அப்படிதான் நம்மள மாதிரி தான் க்ளோஸ்னஸ் வச்சுருந்தார் அந்த 3 பேர்கிட்ட. ஜீல் அதிகமாக இருந்துச்சு. கொஞ்சம் பக்கத்தில் வந்திருக்கீங்க. இல்லை, எல்லாருமே அன்பு காமிச்சாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஆண்டவர் நிறைய பேசுவார், நிறைய இடங்களுக்கு பயணம் போவார், நிறைய விஷயம் பிளான் பண்ணுவார் இல்லையா? அப்போது அவர் ஏதாவது இப்போ ஏதாவது சொல்லணும்னு நினச்சி, ஒன்றும் இல்லை, தண்ணி தாகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாட்டர் பாட்டில் அப்படின்னு கேட்கல, இப்படின்னு தேடுறாரு, டக்குன்னு பேது பாட்டிலு அப்படின்னு எடுத்து கொடுத்துட்றேன், வாவ் அப்படின்னு. அடுத்து அதாவது இந்த மாதிரி கப்பர் நோகமுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ யாக்கோபு வந்து இந்த மாதிரி அவருக்கு அவருடைய விஷயத்துக்கு ஸ்பிரிச்சுவலாக அவங்க ரிப்ளை பண்ணியிருப்பாங்களா, அட்டென்ஷன் கொடுத்துருப்பாங்களோ இல்லையோ, டெம்பரலாக சில விஷயங்கள் அவங்க அவர் கூட என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா ரொம்ப அந்த ஜீல் காமிச்சிருப்பாங்க. அதனால் என்ன இப்போ நமக்கே எப்படி தான் தோணும், இப்போ நம்ம ஒரு அப்பா அம்மாவுக்கே எப்படி தோணும் அப்படின்னா, வீட்டில் ஒரு 3-4 பசங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு எல்லா பசங்களையும் பிடிக்குமானா பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் யாரை ரொம்ப பிடிக்கும்னா அவங்க மனசுக்குள்ள ஒரு ஆள் இருக்கும். இது வந்து நெஜம். நான் வேற அது சிரிச்சே காமிச்சு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஒரு பிள்ளைய ரொம்ப பிடிக்கும். ஏன் அந்த பிள்ளைய பிடிக்கும்னா, அந்த பிள்ளை ரொம்ப கேரிங்காக இருக்கும் அவங்க பேரண்ட் மேலே, மற்ற பிள்ளையை காட்டிலும். உடனே அந்த பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது பிடிக்கும். சரி, அதை விட்டுடலாம். ஸோ இதனால தான் ஆண்டவர் வந்து இவங்க மேலே ஒரு ஃபேவரிசம். ஆனால் இந்த ஃபேவரிசம்ன்றத இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அப்போ நாமலாம் கிடையாதா, நம்மளும் தானே அவர் மேலே அன்பாக இருந்தோம் அப்படின்றது இது ஒரு காரணம். சரிங்களா? வேற என்ன காரணமாக இருக்கும்? சம்பவம் பார்த்துருக்கோம், இன்னும் அது விளக்கத்துக்குள்ளேயே போல. இப்போ எதுக்கு வந்திருக்கோம்னா, எதனால இவங்களுக்கு இப்படிலாம் தாட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற பாயிண்ட்டுக்குள்ளே போயிருக்கிறோம். வேற என்ன காரணமாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் காரணம் என்னென்னா, பிரதர் சொன்ன மாதிரி ஒரு ஃபாலன் நேச்சர், அந்த சுவாபமே அப்படி தான் என்ன பண்ண சொல்லும், யோசிக்க சொல்லும். ரெண்டாவது காரணம் என்னென்னா, ஆண்டவர் ஒரு கிங்டம் ஸ்டார்ட் பண்ணிடுவார், நமக்கு அதில் ஏதாவது பொசிஷன் கிடைக்குமா அப்படின்னு யோசித்த ஒரு விஷயம். மூணாவது விஷயம் என்னென்னா, இவர் ஃபேவரிசம் காமிச்சிட்டு இருக்கிறாரு, அப்போ நம்மளாம் என்ன அப்படின்ற யோசிக்க வச்ச விஷயம். நாலாவது அது இந்த பாயிண்ட் முடிஞ்சுச்சு. அதாவது இவங்களுக்கு ஏன் அந்த ஒரு ஃபேவர் காமிச்சார்ன்ற பாயிண்ட் முடிச்சு. நான் கேட்குறது, யார் பெரியவனா இருப்பான்ற ஒரு சிந்தனை வந்தது இல்லையா, அதுக்கு வேற என்ன காரணங்கள் இருக்கும்னு நான் கேட்குறேன். வேற என்ன காரணங்கள்லாம், மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் பேதுரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார்னா, எல்லாவற்றையும் விட்டு விட்டு உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும். அப்போ அவங்களுக்குள்ள பேசிக்காகவே என்ன இருந்திருக்குன்னா, நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டோம், ஏதாவது நமக்கு கிடைக்கும். அப்போ இவருக்கு எவ்வளோ கிடைக்கும்? அப்போ கூட யோவானை கூட கேட்பாரு, கடைசியாக கூட இவனை பற்றி என்ன அப்படின்னு கேட்பார் இல்லையா? அந்த மாதிரி என்ன கிடைக்கும்ன்ற ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு என்ன தோண வச்சிச்சு அப்படின்னா, யார் பெரியவங்க அப்படின்ற விஷயம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் போகிறோம். சரிங்களா? பேதுரு இருக்கார் இல்லையா, பேதுருக்கு எல்லாத்த விட நம்ம தான் பெஸ்ட்டு அப்படின்னு ஒரு தாட் வந்திருக்கும் இல்லையா? எதனால வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா இப்போ இது எல்லாமே சும்மா நம்ம இப்போ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான். சரிங்களா? பெரியவர், வயசானவர் ப்ரொடெக்ட் பண்ணுவார், எல்லாரையும் நான் தான் காப்பாற்றுவேன், என்னால் தான். கிறிஸ்து இவர் தான் இயேசு கிறிஸ்துக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும், செக்யூரிட்டி. அப்படி நினைச்சிருக்காரா? இல்லை, இது வந்து எப்போனா இந்த லாஸ்ட் சப்பரில் தான் என்ன சொன்னார்னா, நான் ஜீவனை கொடுக்குறா இருந்தாலும் உங்களுக்காக நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த விஷயம்லாம் வந்துருச்சு, ஒரு 3 தடவை வந்துருச்சு. இப்படி வந்துருச்சுனால
ஏன் பீட்டருக்கு வந்து இந்த தாட் வந்துச்சுன்னு கேட்குறேன். பிரதர் ஒன்று சொன்னார். அவருக்கு என்ன வந்திருக்குன்னா, நான் உண்மையில் என் சபையை என்ன பண்ணுவேன், கட்டுவேணும்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. யார் தான்? நம்ம தான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக என்ன பண்ணிட்டார், வந்துட்டார். ரெண்டாவது, இவர் தான் ஸ்போக்ஸ் பர்சன். பிரதர் அதை வேற மாதிரி சொன்னார், லோக்கலாக முந்திரி கொட்டைன்னு சொன்னார். ஆக்சுவலாக எல்லா சீஷர்களுக்குமான ஸ்போக்ஸ் பர்சன் வந்து இவர் தான். வேற ஏதாவதுன்னா இவர் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவார் ஆண்டவர்கிட்ட வந்து. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எல்லார் சார்பாக நம்ம தான் பேசுகிறோம், அப்போ யார் தான் பெரிய ஆள்? நான் தான் பெரிய ஆள். ஸோ நான் தான் லீடிங்கில் நான் இருப்பேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நினைக்கிறாரு. வேறு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ஆண்டவர் வந்து கடல் மேலே நடந்து வந்துட்டு இருந்தார். இது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? இப்போ யார் தான் ஆண்டவர்கிட்ட நான் நடந்து வரட்டுமான்னு கேட்டது? 12 பேர்த்தில் பேதுரு தான் கேட்டார். அப்போது சரி வா அப்படின்னு சொன்ன உடனேயும் இவரும் கடலில் நடந்து போகிறாரு. இவர் என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஏன் ஆண்டவர் நினச்சா மிச்சம் 11 பேரையும் வர சொல்லப்பான்னு சொல்லலாம்ல, நான் கேட்டவனே என்னைய மட்டும்தானே வர சொன்னார், அப்போ யார் தான் பெரிய ஆள் இப்படின்னு நிறைய விஷயங்களை அவர் வந்து ஏதாவது யோசிச்சுட்டு என்ன நினச்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கு, அவர் ரெண்டாவது இவரை கூப்பிடும்போது ஒரு பெரிய மிராக்கிள் பண்ணி தான் கூப்பிடுறாரு. கரெக்டுங்களா? அப்படின் போதும் இவர் என்ன இருக்க, நம்ம ரொம்ப முக்கியம், ஆண்டவருக்கு நம்ம ரொம்ப முக்கியம், அதனால் நாம தான் எல்லாத்தோட பெஸ்ட்டு அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். சரிங்களா? ரைட். செபதேவின் குமாரர்கள் இருக்காங்க இல்லையா, யாக்கோபு மற்றும் யோவான், இவங்க நம்ம தான் எல்லாரை காட்டிலும் பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறதுக்கான என்ன வாய்ப்புகள் இருந்திருக்கும்? இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டே வரணும்னா, லைட்டாக ஜேம்ஸ் மாதிரி இருக்கிற இது பீட்டர் மாதிரி இருக்கிறேன்னா, ஜேம்ஸ் ஜான் மாதிரி இருக்கிறேன்னா அப்படின்னு லைட்டாக என்ன பண்ணணும், ஓரமாக லைட்டாக போட்டுக்கிட்டே வரணும். சரிங்களா? ரைட்டு. பீட்டர் மாதிரி இருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கடுத்து யாக்கோபும் யோவானும் தங்களை பெரியவர்கள் என்று நினைத்ததற்கான காரணங்கள் என்னவா இருக்கும்? இடி முழக்கத்தின் மக்கள்னு சொன்னதுனாலயா அப்படின்னு சொன்னாரு. ரெண்டாவது, இவர் யார், இவங்க யார் இவருக்கு ரிலேஷன்ல என்ன வராங்க, சித்தி பசங்கள் வராங்க. எங்க அண்ணன் தான் ராஜாவே, எங்க அண்ணன் ராஜாவாயிட்டா நான் யாரு? அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நான் தான், இவர் வந்து பத்திரப்பதிவுத்துறை அப்படின்ற மாதிரி ஒரு 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 மைண்ட் செட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேருக்கும். அதனால இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, எல்லார காட்டில யார் தான், நாங்கள் தான். ரெண்டாவது, இந்த சீட்டிங், அந்த ராபோஜனத்தில் அந்த வந்த பாயிண்ட்டுக்கான ஒரு காரணம் என்னென்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இந்த லாஸ்ட் சப்போர்ட்டோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். நீங்கள் அதை நீங்கள் ஏற்கனவே அந்த பாடம் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அங்கே ஹோஸ்ட் யார், சீஃப் கெஸ்ட் யார், சர்வெண்ட் யார் அப்படின்ற பாயிண்ட்லாம் வேறு அங்கே இருந்ததுனாலையும் அந்த விஷயம் வந்துச்சு. ஆனால் இயற்கையாக அதுக்கு முன்னாடி வந்ததுக்கான காரணங்கள் தான் இப்போ நான் கேட்டுட்ருக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்திரேயா இருக்கார் இல்லையா, அந்திரேயா நம்ம தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும்? ஆண்டவர் 12 சீசர்களை தேர்ந்தெடுத்த முதல் சீசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்திரேயா தான். அந்திரேயா என்ன நினைப்பாரு, நான் தான், என்னைய தான் அவர் என்ன பண்ணார், செலக்ட் பண்ணார். நான் தான் சத்தியத்தில் சீனியர் நான் தாங்க, இப்போ வந்தவங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லலை, நினச்சிருக்கலாம். சரிங்களா? இப்போ அந்திரேயா வந்து முதல் சீசன் அப்படின்றதுனால என்ன என்ன நினச்சிருக்கலாம், நம்ம தான் எப்படிப்பட்டவங்க, எல்லாரோட எப்படிப்பட்டவங்க, பெஸ்ட்டு, நம்ம தான் இருக்குல்லையே டாப்பு அப்படின்னு நினச்சிருக்கலாம். அடுத்து இவர் இருக்கார் இல்லையா, யார், யூதாஸ், இவர் தான் பெஸ்ட்டுன்னு அவர் நினச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புக்கு என்ன இருக்குது? டேலண்டான ஆள் அப்படின்னு ஆண்டவர் என்னை தான் நினைக்கிறாரு. அதனால தான் பணப்பையை யார்கிட்ட கொடுத்துருக்காரு, என்கிட்ட கொடுத்துருக்காரு. இப்போ வந்து இந்த பணப்பையில் எவ்வளோ காசுலாம் புரண்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? வீடு வாங்குற அளவுக்கு, லேண்டு வாங்குற அளவுக்கு புரண்டுருக்கு அப்படின்றாரு. அதை
பார்ப்போம், இன்னொரு சம்பவத்தில் பார்ப்போம். பட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 13 பேர் தானே எங்கேனாலும், 12 + 1 13 பேர். இப்போ 13 பேருக்கும் சாப்பாடு என்ன பண்ணணும்? காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட் சாப்பாடு சாப்பிடணுமா இல்லையா அவங்க? அப்போ 13 பேர் சாப்பிட்றாந்தா எவ்வளோ செலவாகும் ஒரு வேலைக்கு? அதுவும் இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க, என்ன தொழில் பார்த்தவங்க? மேக்சிமம் மீனவர்கள் எப்படி சாப்பிடுவாங்க? அன்லிமிட்டெட் மீல்ஸ் தான், சரிங்களா? அப்படி சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு ஒரு 40 பேருக்கு ஆக செலவு வந்து சாப்பாடு செலவு வந்து பண்ணணும் ஒரு நாளைக்கு. அப்படின்னா எவ்வளோ? ஆண்டவருக்கு ஆக்சுவலாக காணிக்கைகள்லாம் வந்து தாராளமாகவே என்ன பண்ணுச்சு, வந்துட்டு தான் இருந்துச்சு, சரிங்களா? அது ஃபுல் மெயின்டெனன்ஸ் யார்? அப்போ ஒரு விஷயம் ஒரு பிளான் பண்ணுறதா இருந்தால் கூட ஆண்டவர் யார்கிட்ட வச்சு தான் பிளான் பண்ணுவார்? யூதாஸ் தான் கூப்பிடுவார். வா அப்படின்னு சொல்லி பேசும்போது யூதாஸ்க்கு என்னென்னா அல்டிமேட் என்ன, யார் தான்? நாம தான், ஆப்ஷனே இல்லை அப்படின்னு, சரிங்களா? அதுக்கடுத்து இப்போ இந்த சம்பவத்தை வச்சு தான் யூதாஸ் பேக்கில் எவ்வளோ காசு இருந்திருக்குன்னு கூட ஒரு 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 அசிம்ஷனுக்குள்ளே போகிறோம். ஆண்டவர் வந்து எத்தனை பேருக்கு ஃபீட் பண்ணார் ஒரு சமயம்? 5000 புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். அப்போ ஸ்திரீகள் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்திருப்பாங்க? ஒரு 5000 பேர் எல்லாம் சேர்த்தா 5000 20000 பேருக்கு என்ன கொடுக்கணும்? ஃபுட்டு கொடுக்கணும். 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. அவங்க ஆனால் நல்லா சாப்பிட்றாங்க. மீன் வச்சு 2 ஆளுக்கு கண்டிப்பாக 2 மீன் சாப்பிட்ருப்பாங்க. ஒரு அப்பமாவது என்ன பண்ணியிருப்பாங்க? சாப்பிட்ருப்பாங்க இல்லையா? இத்தனை பேர், ஒரு 20000 பேருக்கு நீங்கள் ஒரு 2 அப்பம் 2 மீன் சர்வ் பண்ணணுன்னா தலைக்கு எவ்வளோ ஆகும்? மீன் எவ்வளோ அப்போ எவ்வளோன்னு சொல்லணுமா? சரி, ஒரு 50 ரூபான்னு வைங்க. ஒரு 50 ரூபான்னு வைங்க. 50 ரூபான்னு வச்சுக்கலாமா? 50 ரூபான்னு வச்சுட்டா 20000 பேத்துக்கு எவ்வளோ ஆயிருக்கும்? 1 லட்சமா 10 லட்சமா? ஏன்னா கணக்கில் வீக்கு. எவ்வளவு? 10 லட்சம். இப்போ எவ்வளோ காசு இருக்குன்றது அடுத்து வருவோம். ஆனால் இத்தனை பேருக்கும் நம்ம அப்பங்கள் எங்கே வாங்கலாம் அப்படின்னு ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார். யார்கிட்ட கேட்டார் தெரியுமா? பிலிப்பை பார்த்து தான் கேட்டார். அப்போ பிலிப்புக்கு என்ன தோணும்? இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு சாப்பாடுக்கு யார்கிட்ட தான் கேட்குறாரு? என்கிட்ட தான் கேட்குறாரு அப்படி சொல்லிட்டு. இப்போ பாசுங்க, யோவான் புஸ்தகம் 6 5வது வசனம். யோவான் 6:5 இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். போதும். இப்போ 6வது வசனம் நான் அதில் போடலை. 6வது வசனம் என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. 6வது வசனம் என்னன்னா, தான் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் இயேசு அவர்கள் சோதிக்கும்படி அப்படி கேட்டார்ன்னு இருக்கும், சரிங்களா? ஆனால் பிலிப்புட்ட என்ன கேட்குறாருன்னா, இந்த திரளான ஜனங்கள் இருக்காங்க, இவங்களுக்கு சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது, இது இப்போ நம்ம கால்குலேஷன் போட்டோம்ல, 5000 5 10 20 20 × 50 50 இவ்வளோ 200 பணம் இருந்தாலும், ஆண்டவரே 200 பணம் இருந்தாலும் இத்தனை பேருக்கு சாப்பாடு என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு, சரிங்களா? நம்ம இப்போ என்ன சொல்லியிருக்கணும்? பிலிப்பு முதல் அற்புதம் பார்த்தார் இல்லையா? என்ன அற்புதம்? தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தின அற்புதத்தை பார்த்த இவரு என்ன சொல்லணும்? ஆண்டவரே நீங்களே கொடுத்துல எங்கிட்ட போய் கேட்குறீங்க, நீங்க செஞ்சிட முடியாதா அப்படின்னு தான் என்ன பண்ணணும், சொல்லணும். ஆனால் இவர் கால்குலேஷன் போட்டு எடுத்து தட்டிட்டு இருக்காரு பிலிப்பு, சரிங்களா? ஆனால் பிலிப்புக்கு என்ன தோணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு யார்கிட்ட தான் கேட்குறாரு? நம்மகிட்ட கேட்குறாரு. சரி, நத்தானியல் இருக்கார் இல்லையா? நத்தானியல் அவருக்கு வந்து நம்ம தான் பெஸ்ட்டுன்னு ஒரு தாட் வந்துச்சுன்னா எதன் அடிப்படையில் வந்திருக்கலாம்? இப்போ வந்து கபடற்ற உத்தம இஸ்ரேலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மீட்டிங்லே வந்து ஒரு சர்டிஃபிகேட் கிடைச்சிரும். யாருக்கு? நத்தானியலுக்கு. அப்பயே பெஸ்ட்டு நான் தான்ட்டாரு. இதுக்கு மேலே வேற நீங்களா யாருமே இல்லை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சகோதரர் சொன்ன மாதிரி விழுந்து போன அந்த ஒரு சுவாபத்தினுடைய
சரிங்களா? ரெண்டாவது பாருங்க, நத்தானியேல் இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன? கபடற்ற உத்தம இஸ்ரேலுன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் நத்தானியேலை பார்த்து அப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே நான் உன்னை என்ன பண்ணினேன், பார்த்துட்டேன், கண்டேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அத்திமரத்தின் கீழ் இருக்கிறதுனா என்னது? இஸ்ரேல் ஜனங்களுடைய ரட்சிப்பை குறித்து, மேசியானுடைய வருகையை குறித்து அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மையான நியாயப்பிரமாணத்தின்படி வாழக்கூடிய ஒரு இஸ்ரேலன் யாரு? நத்தானியேல். அப்படின் போது நத்தானியேல் என்ன நினைக்கிறாரா, நமக்கு தெரியாத டாக்டரினே கிடையாது, நம்ம தான் என்னது எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு, வால்யூம்ஸ் ரீப்ரிண்ட்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன், கரைச்சி குடிச்சிருக்கேன், எல்லாருக்காட்டிலும் யார் தான் பெஸ்ட்டு, யார் தான் பெஸ்ட்டு? நத்தானியேல். நத்தானியேல் அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து யாரு? மேத்யூ எப்படி நினைச்சிருக்கிற வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏற்கனவே அரசாங்க அதிகாரிங்க, நான் ஏற்கனவே எதுல வேலை பார்த்தாலே டாக்ஸ் கலெக்டரா இருந்தாலும் என்னையே தான் என்ன பண்ணிருக்காரு, கூப்பிட்டுருக்காரு. இப்ப கவர்மெண்ட் விஷயமா யார்கிட்ட தான் பேசுவாரு? அப்கோர்ஸ் அப்படின்னு என்ன பண்ணிருக்கலாம், நினைச்சிருக்கலாம். சரிங்களா? தோமாவுக்கு ஒரே டவுட்டு, நம்மளை எடுப்பாரா மாட்டாரா, இங்க நம்மளை எடுத்துருவாரான்னு தெரியல. ஆனால் நம்மளும் செஞ்சிருக்கோம்ல. ஒரு தடவைலாம் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு தெரியுமா? லாசரு இறந்த அந்த சீனில், இப்போ அங்கே போனால் நம்மளை கொன்றுவாங்கப்பா, இறந்துருவோம், வாங்க ஆண்டவரே உங்களோட மறிக்கிறா இருந்தாலும் நம்ம அங்கே போய் சேர்ந்தே மடிப்போம் அப்படின்லாம் சொல்லுவார். சரிங்களா? நீங்கள் அந்த தோமா ஒரு 1-2 பதிவுகள் தான் இருக்கும் வேதத்தில், அப்போஸ்தலர்கள் சிலருடைய இதை பற்றி. ஒன்னொரு பார்த்தீங்கன்னா தீவிரவாதியான அப்படின்லாம் வரும். அதாவது ஏற்கனவே ரோமன் கவர்மெண்ட்டுக்கு புரட்சி செய்த ஒரு 2 பேரெல்லாம் சீசனாக ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா தேர்ந்தெடுப்பார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்குன்னா நம்ம தான் பெஸ்ட்டு அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்திருக்கு. இதனால தான் அவங்களுக்குள்ள என்ன வந்திருக்குன்னா யார் பெரியவன் அப்படின்ற விஷயம் வந்திருக்கு. சரி, இப்போ மறுபடியும் இந்த 3 சம்பவத்துக்குள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, 3 சம்பவம் எதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? அதற்கான காரணங்கள் பார்த்தோம். காரணங்களையும் ஒவ்வொரு அப்போஸ்தலர்கள் ஒவ்வொரு சீசன் வாரியாக நம்ம பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஒவ்வொரு சம்பவத்திலும் ஆண்டவர் கொடுத்த கவுன்சிலிங் குறித்து நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சம்பவத்தில் ஆண்டவர் என்ன கவுன்சிலிங் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகம் 9வது அதிகாரம் 46 மற்றும் 48. லூக்கா 9:46 முதல். பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமது அருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான் என்றார். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுடைய மனது ஒரு குழந்தையை போல மாறிவிட வேண்டும் சொல்றார். கரெக்டுங்களா? இப்போ குழந்தையோட மனது எப்படிப்பட்ட மனது? சிம்பிளா சொல்றாருந்தா, நம்ம வீட்டு பிள்ளையும் எழுத்துட்டுக்கார பிள்ளையும் விளையாடும். நம்ம வீட்டு பிள்ளைக்கு என்ன வயசு அப்படின்னா ஒரு 2-2.5 வயசுன்னு வச்சுக்கோங்க. எழுத்து வீட்டுக்கார பிள்ளைக்கு எத்தனை வயசு? நானே சொல்லிடுவா, சரி 3 வயசுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ விளையாண்டுட்டு இருக்கும்போது மண்ணை தூக்கி நம்ம பிள்ளை மேலே என்ன ஆயிடுச்சு, போட்டுருச்சு. உடனே நம்ம பிள்ளை அழுதுட்டு என்ன ஆயிடுச்சு, வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போவாங்க, எங்கே? ஒரு போருக்கு போவாங்க. அங்கேருந்து போருக்கு வருவாங்க. பெரிய போர் நடக்கும். நடந்து முடிஞ்சோடனே மூஞ்சிலே முழிக்க மாட்டாங்க. கதவை என்ன பண்ணிடுவாங்க, வராதா போறாதா டம் டம்னு போட்டுவாங்க. சரிங்களா? ஆனால் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் திருப்பி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அதே மண்ணை வச்சு இவங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. சரிங்களா? இப்போ நாம யாரு? இந்த குழந்தையா இல்லை குழந்தைக்காக வரிஞ்சு கட்டிட்டு போனாலா? இப்போ எல்லாருக்கிட்டையும் அப்படி இருக்கிறோமா? மனசார ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? எல்லாருக்கிட்டையும் அப்படி நம்ம என்ன பண்ணணும்,
நம்ம சில மூஞ்சியே பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம் அப்படின்னு அப்படியே திரும்பிட்டு போயிடுவாங்க. கை கொடுக்கும்போது கூட கை டொலன்னு இருக்கும். நீ கை கொடுக்கறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம், இவருக்கு நம்ம மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை. இப்படி கொடுப்பார் ஒருத்தர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் அது அப்படியே என்ன ஆயிரும். சிரிக்கும் போது கூட நார்மல் ஸ்மைல் இருக்கு, ஃபேக் ஸ்மைல் இருக்கு. ஃபேக் ஸ்மைல்னா என்னது? சரி, ரெண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? இப்ப நான் உண்மையிலே சிரிச்சேன். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, ஃபேக் ஸ்மைல்னா இந்த கண்ணுகிட்ட இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சுருக்கம் உழாது. சும்மா அப்படின்னா சுருக்கம் உழுகாது. நல்லா சிரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்களை என்ன ஆகும், சின்னதாக சுருக்கம் உழுகும். அப்போ கண்டுபிடிச்சிடலாம் இவங்க நம்மளை பார்த்து எப்படி சிரிச்சாங்க. அதுக்காக ஒவ்வொருத்தரையா பார்த்து ஒரு லென்ஸ் எடுத்துட்டு வந்து எங்க சிரிங்க அப்படி பார்க்கக்கூடாது. சரிங்களா? விஷயம் வந்து எப்படின்னா, வி ஆர் லைக் சைல்டு. ஒரு குழந்தை மாதிரி நம்மளை என்ன பண்ணிக்கணும். அதே மாதிரி குழந்தையோட இன்னொரு தன்மை என்னன்னா இன்னசென்ஸ். அது சூது அப்படியே கற்பனையை பிணைச்சி தீங்க பிணைச்சி இப்படி இதெல்லாம் ஐடியாவே அதுக்கு பண்ண தெரியாது, பிளான் பண்ண தெரியாது. அதாவது தப்பு பண்ணுறதுக்கு பிளான் பண்ண தெரியாது குழந்தைக்கு. புரியுதுங்களா? ஸோ எப்படி இருந்துடணும் அப்படின்னா, குழந்தை மாதிரி இருந்துடணும். இருந்துட்டீங்கன்னா நீ தான் கிங்டமில் பெரிய ஆளுன்ட்டார். கிங்டமில் பெரிய ஆள் யார்? யார் குழந்தை மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் பெரியவங்க. சரிங்களா? இது இந்த லெசன் போதுமா? நமக்கு போதுமா? இன்னும் 2 சம்பவம் இருக்கே. சரிங்களா? அந்த 2 சம்பவத்திலே இருக்கிற லெசன் நம்ம பார்க்கலாம். அடுத்து ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, உங்கள் வலது பார்சல் ஒருத்தரும் இடது பார்சல் ஒருத்தரும் என்ன பண்ணணும் உக்காருன்னு சொல்லும்போது, எப்பா என்ன கேட்குறேன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. தெரியும், எங்களுக்கு தெரியும். நான் குடிக்கக்கூடிய பாத்திரத்தில் உங்களால் குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாருன்னே புரிஞ்சுக்காம அதெல்லாம் குடிச்சிருவோம். என்னத்தை குடிப்ப, சர்பத்தா அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன, அதுதான் கண்டிஷனு. அவங்களுக்கு அதை பற்றி தெரியும், ஆனால் குடிப்பாங்க தான், அது ஆண்டவருக்கும் தெரியும். அதனால் என்ன சொல்கிறாரு, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பார்சலாவது என் இடது பார்சலாக உட்கார்ந்துருக்கக்கூடிய எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கோம். அப்போ ஒரு சிந்தனை வருது. என்ன வருதுன்னா, உண்மையிலே ரைட்டு லெஃப்டில் ஒரு சீட்டு இருக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன இருக்கான்னு கேட்குறேன். இருக்கு இல்லை பாருங்க, 2 பதில். சரி, இதை நீங்கள் பெரையனுக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுட்டு இதை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ங்க. ஆண்டவர் சொல்கிறாரு மார்க் 10:40, ஆனாலும் வாசிங்க சிஸ்டர். மார்க் 10:40, ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். அதை மற்றொருவருக்கும் அருளுவது என் காரியம் இல்ல. நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசம் இருக்கிறது, மகிமைக்கு மகிமை வேற அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அது யார்கிட்ட இல்லை, என்கிட்ட இல்லை அப்படின்றாரு. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ ஜான் ஜேம்ஸை காட்டிலும் ஒருத்தரால் அந்த மகிமையை காட்டிலும் ஒரு மகிமை பெற முடியுமா? முடியுமா? முடியுமா முடியாதா? எப்படினாலும் 2 பதில் சொல்றீங்க. முடியும், முடியாது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு எப்படி இருக்குன்னா, அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக என்னதான் தெரிஞ்ச சப்ஜெக்டாக இருந்தாலும் இதெல்லாம் எத்தனை தடவை நம்ம வாசித்திருப்போம். அந்த அந்த பெரையா ஸ்டைலில் அதுக்குள்ளே போகும்போது மாத்திரம்தான் நமக்கு நிறைய காரியங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய அவையில் ரிவீல் பண்ணுவார். சரி, ரைட். இப்போ என்ன அப்படின்னா, இதுக்கு தான் ஆண்டவர் வந்து ஒரு உவமை பேசினார். என்ன ஒரு உவமை பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் மணி வேலை இல்லை வேலைங்களை பற்றின ஒரு உவமை.
சரிங்களா? லூக்கா புஸ்தகம் சகோதரி 20வது அதிகாரம் பைபிளில் முதல் வசனத்திலிருந்து நீங்கள் கொஞ்சம் வாசிங்க. லூக்கா 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களில் ஒன்றில் அவர் தேவாலயத்திலே ஜனங்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் மேத்யூ 20 தானே? மன்னிக்கவும் லூக்காவே அடிக்கடி ஞாபகத்துக்கு வர்றாரு. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். 2ஆம் வசனம். வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். இது நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம். சரிங்களா? அதிகாலையிலே அவர் அவர் திராட்சை தோட்டத்துக்கு ஆள் அமர்த்திட்டாரு. கூலி எவ்வளவு? ஒரு நாள் கூலி ஒரு பணம். சரிங்களா? இப்போ என்ன பண்றாருன்னா ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மத்தியானம் 12 மணிக்கு கூப்பிடாரு, மத்தியானம் 3 மணிக்கு கூப்பிடாரு. வேலை எத்தனை மணிக்கு முடிஞ்சிடும்? 6 மணிக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ கடைசியா அவர் ரெக்ரூட் பண்ண ஒரு பர்சனுடைய டைமிங் என்ன அப்படின்னா, சாயங்காலம் 5 மணிக்கும் ஒரு நபர்களை என்ன பண்றாரு? அவர் ஹையர் பண்றாரு, எடுத்துட்டு இப்போ 6 மணிக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ கூலி வாங்குறதுக்கு வரிசை என்ன பண்றாங்க? நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் போது முன்னாடி வேலை பார்த்தாங்கல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்க? வாசிங்க 10வது வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் முதல். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்ய கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். பாத்தீங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களை இவர்களுக்கு சமமாக்கி இருக்கீங்க. நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்? எங்களுக்கு எப்படி கொடுக்கணும்? ஜாஸ்தி தான் கொடுக்கணும். இது யாருடைய மனநிலையாக அன்றைக்கு ஆண்டவர் பொருத்தி இங்க இந்த ஊமையில பேசிட்டு இருக்கிறாருன்னா, அன்னைக்கு இருந்த சதுசேயர் பரிசேயர் வேத பார்க்கக்கூடிய மனநிலை. எல்லார காட்டிலும் ஆண்டவருக்கு யாரு தான் ரொம்பயுமே உண்மையா இருக்கிறதா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க? இவங்க தான். கரெக்டுங்களா? பட் ஆண்டவர் யார்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் அதே அழைப்பை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறார். இவங்களுக்கு என்ன அழைப்பு கொடுத்தாரோ, ஆக்சுவலாக பிரதான ஆசிரியர் அங்கிருந்து வேதபார பரிசேயர்கள் இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இதே அழைப்பை கொடுத்தாரா கொடுக்கலையான்னு கேட்குறேன். கொடுக்கலையா? நிச்சயமா கொடுத்தாரு. ஆனால் அவங்க தான் என்ன ஆகலை? வரல. ஆனால் அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, எல்லார காட்டிலும் நாம தான் ரொம்ப பகலினுடைய அதை நம்ம பார்க்குறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பகலின் கஷ்டத்தையும் வெயிலினுடைய உஷ்ணத்தையும் நாங்கள் சகிச்சிருக்கிறோம். ஸோ யாராவது ஒருத்தர் நான் தான் ரொம்ப அதிகம், நான் பார்க்காத வேலையே இல்லை விடுது சர்ச்சில், எல்லாமே நான் தான் விடுது. ஆனால் இவர் அப்படி ஏதாவது கம்பேரிசன் போச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அப்போ அதனால சொல்கிறார், சிநேகிதனே நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லையே, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு நீ சம்மதிக்கவில்லையா அப்படின்னு என்ன பண்ணுறார். அதனால உன்னுடைய இதை என்ன பண்ணிக்கோ, வாங்கி கொண்டு போ, இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். ஸோ அவருடைய இஷ்டத்துக்குள்ள போயிட்டு யாரும் என்ன பண்ண முடியாது? தலையிட முடியாது. என்னை இஷ்டப்படி செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாக இருக்கும்போது நீ வன்கண்ணனாக இருக்கலாமா? ஸோ இதோட இது என்ன வந்துடும் அப்படின்னா, பொறாமையும் வந்துடும். இப்படி என்னன்னா, அவருக்கும் அதேவா நமக்கும் அதேவா அப்படின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துச்சுன்னா என்ன வரும்? ஒரு பொறாமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சொல்றாரு, பிந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வலது பார்சலும் இடது பார்சலும் உட்கார்றதுக்கான ஒரு விஷயம் யாருக்கு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? பின்னாடி வந்தவங்களுக்கு கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு தேவன் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் சபைன்ற வாய்ப்புன்றது ஒரு பணம், கரெக்டுங்களா? ஆனாலும் நான் ஏன் இஷ்டம் அப்படின்றார். சரிங்களா? இன்னும் பாருங்க,
இதை இப்போதான் சொல்றாரு. செபதேயன் குமாருக்கு என்ன சொல்றாரு? இயேசு அவர்களை கிட்ட வர செய்து. வாசிங்க சிஸ்டர், மார்க் புஸ்தகம் 10வது அதிகாரம் 42 43. மார்க் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். 42வது வசனத்துக்கான விளக்கத்தை யாராவது சொல்ல முடியுமான்னு பாருங்க. புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்கள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்கள் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரூல் பண்றாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரா? அது டைரக்டாவே அப்படிதான் இருக்கு. அதான் அர்த்தமா? அப்படின்னா இப்போ ஒரு படம் போட்டிருக்கேன் பாருங்க, கீழே சின்னதா ஒருத்தருடைய படம். யார் இது? அம்பேத்கர். இவர் அரசியல் சாசன சட்டங்கள்லாம் எழுதிட்டு இவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நம்ம ஜனநாயகம், இந்த செட்டப், இந்த அரசியல் செட்டப் இது என்ன எப்படி இருக்குதாமா, நீங்க ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பவர்ல இருக்கணும். நீங்க நல்லவங்களாவே இருந்தாலும் பவர்ல இல்லைன்னா நீங்க நல்லவனா இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்றாரு. யார் சொல்றா? அம்பேத்கர் சொல்றாரு. ஆண்டவர் அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ நல்லவனா மாத்திரம் இருந்தா போதுன்றார். நீ பவர்ல இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றார். அதான் உங்களுக்குள்ளே அப்படி இருக்க ஆகாது. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பின்தங்கியவர்கள், சில கேட்டகரி பீப்புளெலாம் எந்த இடத்துக்கு வரணும்னு விரும்புகிறாங்க? பவருக்கு வரணும்னு விரும்புகிறாங்க. பவர் வந்தால் தான் அவங்க சமுதாயத்திற்கு அவர்களால் ஏதாவது என்ன பண்ண முடியும், செய்ய முடியும்னு விரும்பி யாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அம்பேத்கரனுடைய கொள்கை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாமும் என்ன சொல்றார் ஆண்டவர்? உங்களில் அப்படி யாரும் இருக்கக்கூடாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன் அப்படி சொல்றார். அடுத்த வசனம் வாசிக்க, 44வது வசனம். 44ஆம் வசனம். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும், யாருக்கெல்லாம்? எல்லாருக்கும் அவன் எப்படி இருக்கணுமா? ஊழியக்காரனாக இருக்க. இந்த ஊழியக்காரனுக்கான கிரேக்க வார்த்தை என்னது? டூலாஸ். டூலாஸா டவுலஸா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா? அதோடைய ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ் நம்பர் 1401. அப்படின்னா ஊழியக்காரனாக இருக்க கடவுள்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அடிமையாக இருங்கன்றார். நீங்க முதன்மையாக இருக்கணும்னா நீங்க என்னவா இருங்கன்றாரு? அடிமை மாதிரி இருந்துருங்கன்றார். அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, சர்வன்ட்டுக்கும் ஊழியக்காரனுக்கும் அடிமைக்கும் என்ன வித்தியாசம்? வெரி குட். அதான் பாயிண்ட். சர்வெண்ட்டுக்கு முடிச்சோனையும் அந்த செஞ்ச வேலைக்கு கூலி கிடைக்கும், அடிமைக்கு கூலியே கிடைக்காது. அடிமைக்கு என்னன்னா, அடிமை வேலை பார்த்துக்கிட்டு மாத்திரம்தான் இருக்கணும், கூலியே கிடையாது. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க வேலை பார்த்துட்டே இருக்கணும், உங்களுக்கு இந்த பூமியில எந்த கனமும் எந்த கூலியும் எந்த ஒரு மகிமையும் எந்த இது விஷயமும் கிடைக்காது. நோ பெனிஃபிட்ஸ். நீங்க ஏதாவது எதிர்பார்த்தீங்க, ஏதாவது நோ கிடைக்காது. நீங்க என்ன மட்டும்தான் செய்யணும்? வேலை மட்டும்தான் செய்யணும். அதனால்தான் பேதுரு எப்படி எழுதுவார்னா, அந்த அடிமை யார்தான்? நான் தான். 2 பேதுரு 1வது இதே
டவுலோஸ் அப்படின்ற வார்த்தை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நம்முடைய தேவனும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துடைய நீதினால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் சொல்லியிருக்கிறார் இல்லையா பேதுரு தன்னைய. அந்த ஊழியக்காரன்ற இடமும் கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னா அடிமை. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துடைய அடிமையாகிய நான் உங்களுக்கு எழுதுறது என்னன்னா அப்படின்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த எர்த்லி பெனிஃபிட்ஸ், அதாவது இந்த பூமியில எந்த ரிவார்டும் என்ன ஆகுதுன்னா கிடைக்காது. அவர் தான் அந்த ஒரு நிலைமைக்கு பேதுரு தன்னை என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே பேதுரு யார் பெரியவன்ற சீன்ல இருந்த பேதுரு இப்போ தன்னை எப்படின்னு எழுதுறாருன்னா அடிமை அப்படின்னு என்ன பண்றாருன்னா எழுதுறாரு. அதனால தான் ஒன்று இடத்துல கூட வாசிக்கலாம் சிஸ்டர். 1 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். யாருக்கு அடிமையாக இருக்கணும்? தேவனுக்கு அடிமை. இப்போ நமக்கு சுயாதீனம் இருக்கு, நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் என்ன பண்ண முடியும், நம்ம செய்ய முடியும். ஆனால் எந்த ஒரு விஷயத்தை செய்ய போறதுக்கு முன்னாடி இது தேவனுக்கு பிடிக்குமா, அல்லது இந்த விஷயம் நான் தேவனுடைய அடிமையா இருந்து செய்வேனா அப்படின்னு யோசிக்கணும். நான் இப்போ தேவனுடைய அடிமை, இப்போ இந்த பூமியில நான் ஏதோ ஒரு விஷயம் செய்ய போறேன் அப்படின்னா தேவனுடைய அடிமையா இருக்கக்கூடிய நான் இந்த விஷயத்தை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கணம் என்ன பண்ணணும், யோசிக்கணும். அதுக்காக தான் அவர் என்ன எப்படி இருக்க சொல்றாரு அப்படின்னா, உங்களில் எவனாவது முதன்மையாக இருக்கணும்னா எப்படி இருங்க, அடிமையா இருங்க அப்படி சொல்றாரு. இதே தான் லூக்கால கூட எப்படி சொல்வார் அப்படின்னா, வாசிக்கலாம். லூக்கா 17:7 வாசிக்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? சொல்வானா? சொல்ல மாட்டான். என்ன பண்ணுவான்? வாசிங்க தொடர்ந்து. நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டிக்கொண்டு நான் போஜனபானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? அதே மாதிரி இந்த ஊழியக்காரன் என்ன பண்றாருன்னா, இவர் சாப்பாடு ஆயத்தம் பண்ணி போஜனம் பண்ணும் வரைக்கும் வெயிட் பண்ணி முடிச்ச பின்னாடி கூட இப்ப அடுத்து என்ன சொல்ல மாட்டார். வாசிங்க 9வது வசனம். தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. இப்ப செஞ்சு சரி, இப்ப நீ சாப்பிட்டுட்ட, இப்ப நான் உனக்கு சாப்பாடு என்ன பண்றேன், பரிமாறுறேன், நீ உட்காருப்பா, பாவம் களைச்சு போயிருப்ப அப்படி சொல்லுவாரா? அதுவும் என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டார். அதனால இப்ப 10வது வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். அன்புக்குரிய சார் சொல்லு, நம்மளுடைய மனநிலை எப்போதுமே எப்படி இருக்கணும்னா, நாங்கள் அப்பிரயோஜனம்னா அந்த வேலை செஞ்சதுக்கு எந்த ரிவார்டும் நம்ம எதிர்பார்க்காம நம்ம என்ன சொல்லணும்னா, அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் நாங்கள் செய்தோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மனநிலைக்குள்ளே நம்ம வரணும். இது 2வது அந்த ஒரு விஷயத்துல இருந்து வந்த படிப்பினை. 3வது தான் அந்த கடைசி ராபோஜனத்தோட விஷயம். அவங்க லூக்கா புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ இதுக்கு மேலே இவங்களுக்கு பேச முடியாது, செயலில் என்ன பண்ணிடலாம், செஞ்சு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதம் கழுவுற விஷயத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அந்த விஷயம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி லூக்கா புஸ்தகத்தில் இந்த ஒரு விஷயத்தை வாசிக்கலாம். 25:6 மட்டும் வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். 27ஆம் வசனம். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். இப்போ இவர் பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா என்ன அர்த்தம்னா, இவர் பணிவிடைக்காரனாவே என்ன ஆயிட்டாரு, மாறிட்டார் அந்த இடத்துல. சரிங்களா? இப்போ இந்த பாதம் கழுதல் விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர் பாதம் கழுவுற விஷயம் ஆரம்பிக்க போற முன்னாடி தன்னுடைய வஸ்திரத்தை அவர் என்ன பண்றாரு, கழட்டி வைக்கிறார். ஏன் அந்த வஸ்திரத்தோட பாதம் கழுவி இருக்கலாம் இல்லையா? அந்த வஸ்திரன்றது அவருக்கு இருந்த அந்த மகிமை, அவருடைய நிலைமை, அவருடைய ஸ்டேட்டஸ். அவர் எல்லாருக்கும் அங்க என்னவா இருந்தாருன்னா போதகராக இருந்தார்.
அவர்களுக்கெல்லாம். இப்போ இந்த ஸ்டேட்டஸ் கூட இப்போ என்ன இருக்க தேவையில்லை. இப்போ இவர் எந்த ஒரு நிலைமைக்கு தன்னை கொண்டு வரணும்? பணிவிடைக்கார நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு போட்டிருந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுறாருன்னா கழட்டி வச்சுட்டு, ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் பாதம் கழுவும்போது அந்த சீசலுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை எப்படி பார்த்து எவ்வளோ இப்படி பார்த்துட்டாங்க. அவருடைய அந்த காரியங்கள்லாம் இப்படி பார்த்தவங்க அவர் ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு ஒரு வேலைக்காரை மாதிரி மாறி இந்த ஒரு வேலையை செய்யும்போது எப்படி இருந்திருக்கும்? அதனால பேதுருக்கு அப்படி ஆயிடுச்சு. அப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி நான் செய்யலைன்னா உனக்கு எனக்கும் என்ன இல்லை, பங்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ பார்க்கும்போது அப்படி சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், காமிச்சிருக்கிறேன். நீங்களும் என்ன பண்ணுங்க, ஒருவருக்குரிய பாதத்தை என்ன பண்ணுங்க, கழுவுங்கள்னா என்ன அர்த்தம்? இதே மாதிரி பாதம் கழுவணும்னு அர்த்தமா? தாழ்மையாக இருக்கணும்னு அர்த்தமா? பாதம் கழுவுறதுன்னா என்னன்னு கேட்குறேன். ஒரு புக்கு போட்டிருந்தாங்களா, பாதம் கழுவுதல் அப்படின்னு, ஜெனரல் கன்வென்ஷனில் கூட பார்த்தோமா? ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய பாதம் தான் அந்த பூமியில் தொடர்பு கொண்டிருக்கு. தொடர்பு கொண்டதுனால அவருடைய பாதம் என்ன ஆயிடுச்சு, அழுக்காயிருச்சு. அப்படின்னா அவர் ஏதோ கிறிஸ்துக்குள்ளாக குறைவுபட்டிருக்கிறார். இப்போ அவர் ஆதாயப்படுத்துறதுக்கு அவருடைய கரைகளை நாம் என்ன பண்ணணும், கழுவருக்கு எந்த லெவல் இறங்கலாம், எந்த லெவலில் இறங்கலாம், எந்த லெவலில் இறங்கலாம், புரியுதுங்களா? ஸோ இன்னைக்கு கூட பாருங்க, அரசியல்வாதிகள்லாம் தெருக்கூட்டுறதுக்கு ஃபோட்டோ எடுப்பாங்க. தெருக்கூட்டுறவங்களோட சேர்ந்து என்ன ஃபோட்டோ, எப்படி ஃபோட்டோ எடுப்பாங்க? அவங்க போட்டிருக்கிற வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி அது அப்படியே தான் இருக்கும். தெருக்கூட்டுறவர் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாருன்னா அந்த ட்ரெஸ் போட்டிருப்பாரு. இவர் தெருக்கூட்டுறவரோட நின்று எடுங்க அப்படின்னு நின்று எடுத்துருப்பாரு. இது மகிமையா? இது இது வந்து ஊழியமா? இது வேலையான்னு கேட்குறேன். எது வேலை? இதுதான் வேலை. அந்த தாழ்மைன்றதை காட்டிலும் இப்போ ஒருத்தரை வந்து ஆதாயப்படுத்துறதுக்கு அவர் மனநிலைக்குள்ளே போய் அவருடைய சூழ்நிலை இரக்கம் பாராட்டி அந்த கரையிலேருந்து அவரை தூக்கிட்டு வர ஒரு 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 ஸ்டேஜ் இருக்கு பாருங்க. உடனே ஆசாரியன் பழைய ஏற்பாடுலேயே பார்க்கும்போது ஜனங்களுடைய பாவங்களுக்காக இறக்கப்படுகிறவராக இருக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்டஸ் ஆக்சுவலி ஆசாரியனுக்கு. ஏன்னா கிங்டம் போயிட்டு அந்த ஒரு வேலையை தான் செய்யவும் போகிறோம். இந்த ஜனங்களுக்காக நாம் என்ன பண்ண போகிறோம்னா, பரிந்து பேசக்கூடிய நிலைமைக்கு அவங்களுடைய காரியங்களை கிறிஸ்துக்குள்ளே மாத்திர வேலையை செய்ய போகிறோம். அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இறக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் அந்த மனநிலையில் இருக்கணும். ஆனால் தேவனுடைய நீதி தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு இப்போது பார்த்துருக்கிற கிறிஸ்துவ போல் இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம அழைக்கப்பட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் நம்ம வாசிக்கலாம் 26 மற்றும் 27. 1 கொரிந்தியர் 1:26 முதல். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் யாரை தெரிஞ்சுக்கிட்டாரா? பைத்தியமானவைகளை தெரிஞ்சுக்கிட்டார். அப்படின்னா நாமெல்லாம் யாரு? தேவன் நம்மளை அப்படி பார்க்கறது இல்லை. ஆனால் இப்படி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு 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 ஆசிரமம் நடத்துறவர் ஊரில் இருக்கிற எல்லா பைத்தியம் கூட்டிகிட்டு வந்திருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ரூமில் வச்சுருக்கார். அந்த ஒரு பைத்தியம் என்ன பண்ணுதுன்னா, இன்னொரு பைத்தியத்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. யாருக்கிட்ட வந்து? வார்டனுக்கிட்ட வந்து என்ன பண்ணுது? கம்ப்ளைண்ட் பண்ணுது. இந்த பைத்தியம் சரியில்லை அப்படின்னு யார் சொல்கிறா? இன்னொரு பைத்தியம் சொல்லுது. இவர் எப்படி பார்ப்பார் அதை? அட பைத்தியமே அப்படின்னு என்ன பண்ணுவார்? உங்களை கூட்டிகிட்டு வந்து உங்களை பராமரிக்கலன்னு கூட்டிகிட்டு வந்தா, இங்கே வந்து நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ அதை ஒரு பொருட்டை எடுப்பாரா? அந்த கம்ப்ளைண்ட்டை எடுப்பாரா? எடுக்க மாட்டார். ஆனால் தேவன் நம்மளை எப்படி தெரியுமா பார்க்குறாரு? பிள்ளைகளாக பார்க்குறாரு. ஆண்டவர் தம்முடைய சகோதரனாக நம்மளை பார்க்குறாரு. பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா,
ஒரு ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு பாவப்பட்ட குடும்பம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் அவங்கள ஒதுக்கி ஒரு மாதிரி தள்ளி வச்சிருக்கிற ஒரு குடும்பமாக இருக்குது. அதில் ஒரே ஒரு பையன்தான் இருக்கிறான். அந்த அம்மா என்ன சொல்லுன்னா அந்த பையன்கிட்ட, ராசா உலகமே நம்மளை வந்து ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்கடா, நீ நல்லா படித்து பெரிய ஆளாகி நல்ல ஒரு ஸ்தானத்தில் வந்து எல்லாருக்கு முன்பாக நீ நல்லா இருந்தனா அப்போ நம்ம குடும்பம் என்ன ஆயிரும், நம்ம பேர் என்ன ஆயிரும், மதிப்பு கூடுண்டா, நீ நல்லா வரணுண்டான்னு ஒரு அம்மா சொல்கிற மாதிரி இப்போ யாரை சொல்லிட்டு இருக்கிறார் தேவன்? நம்மளை சொல்லிட்டு இருக்கார். என் குலவிளக்கே நீ தாண்டா, என் கண்மணியே நீ தாண்டா, என்னுடைய மணி மகுடமே நீ தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா கூட்டிகிட்டு வந்ததுல தெருவில் முக்கில் வழிச்சந்தில் நின்ன ஆளுகளை தான் எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு. கல்யாணம் இப்போ பாருங்க, நினைவு கூறுதல் அன்னைக்கு ஒரு கிராண்டான ஒரு பந்தியில் என்ன பண்ண போகிறோம், நம்ம உட்கார போகிறோம். இப்போ என்ன மைண்டில் உட்காரணும், அப்போ என்ன மைண்டில் அங்கே உட்காரணும்? நான் எல்லாருக்கும் அடிமை அப்படின்ற மனநிலையில் என்ன பண்ணணும், அது உட்காந்து அந்த பந்தி எடுத்தால் மட்டும்தான் எல்லாருக்குன்னா. நீங்கள் வெள்ளூரை மட்டும் யோசிக்கக்கூடாது. சொல்கிற புரியுதுங்களா? அப்படி ஒரு மனநிலைக்குள்ள நம்ம வரும்போது, ஏன் அப்படின்னா இது நிறைய அந்த எலெக்ஷன் டயத்தில் தான் வந்து இந்த மாதிரிலாம் நிறைய தலை தூக்கும். நாமினேஷன் அன்னைக்கு இருக்குது. நாமினேஷன் அன்னைக்கு என்ன ஆகும், அப்படியே ஒருத்தர் நாமினேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் நாமினேட் பண்ண மாட்டாங்க. என்ன நினைப்பார், என்னை பண்ணணும்னு நினச்சேன், எல்லருக்கு என்னை பண்ணுவாங்கன்னு என்ன பண்ணேன் நினச்சேன், வருமா வராதான்னு கேட்குறேன். நான் ப்ராக்டிக்கலாக தான் பேசுகிறேன். வராதா? வரக்கூடாது, வரக்கூடாது. வரும் அவர். ஆனால் கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். அந்த அந்த அதை விரும்பலாம். ஆனால் ஒருவேளை சபை வந்து என்னை என்ன பண்ணலை, எலெக்ட் பண்ணலை, அப்போ எப்படி தான் இருக்கணும், எப்படி தான் இருக்கணும்? நான் முதன்மையாக இருக்க விரும்பினா நான் எப்படி இருக்கணும், நான் ஊழியக்காரனாக இருக்கணும், அடிமையாக தான் நான் இருக்கணும். புரியுதுங்களா அன்புக்குரிய சகோதரர்களே? அதனால தான் ரோமர் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதீங்க. ஒரு சிலர் எப்படின்னா, ஒரு சில சபைகளில் சொல்றேன், அவர் மூப்பர் மாதிரியே அவர் நினைச்சு, அவர் மூப்பர் இருக்க மாட்டார், ஆனால் யார் மாதிரியே சிந்திப்பார், மூப்பர் மாதிரியே சிந்திப்பார். நான் நிறைய சபையில் பார்த்துருக்கேன். மூப்பருக்கு போய் ஐடியா மூப்பருக்கு சரி, அந்த ஐடியா வந்து மூப்பர்கிட்ட சொன்னால் கூட பரவாயில்ல, மூப்பர்கிட்ட சொல்ல மாட்டார், இப்படி பண்ணியிருந்திருக்கணும், ஒன்றுமே தெரில அப்படின்னு போய் யார்கிட்ட சொல்லுவார், இருக்கிற எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணுவாருன்னா சொல்லுவார். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் என்னன்னா, ஒரு தன்னை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி என்ற ஒரு காரியம் இதெல்லாம். ஸோ ஒரே ஒரு விஷயம் ஆண்டவர் கிளியராக சொல்லிட்டார். மத்தேயு 16:25 வாசிக்கலாம். மத்தேயு 16:25 தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அவ்வளோதான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறோம், ஜீவன்னா ஜீவனுக்குரிய எல்லாமே, அதை ரட்சிக்க நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா அதை அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இழந்து போய் விடுவார்கள். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை என்ன பண்ணுவான், கண்டடைவான். அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இழப்பதற்காகவே வந்திருக்கிறோம், விட்டு கொடுப்பதற்காகவே வந்திருக்கிறோம், சகிப்பதற்காக வந்திருக்கிறோம், சமமாக சிந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். ஒரு அவயம் பாடுபட்டால் மற்றொரு அவயமும் பாடுபடும், ஒரு அவயம் மகிமைப்பட்டால் மற்றொரு அவயமும் மகிமைப்படும். ஸோ அந்த மனநிலையோட நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நம்முடைய இரட்சகருடைய மரணத்தை நினைவு கூற போகிறோம். அதனால் இவ்வளோ நேரம் பார்த்தது நம்மளை கொஞ்சம் ஏதாவது தூசி தட்டுறதுக்கான சில பாயிண்ட்ஸ் தான். ஒரு வேளை நம்மக்கிட்ட இந்த சீசர்களுடைய மனநிலை யாருடைய மனநிலை மாதிரியாவது நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நாம் அதை இன்றைக்கி என்ன பண்ணிடலாம், எடுத்து போட்டுடலாம். இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்யலாம். 2 தீமோத்தேயு புஸ்தகம்
2வது அதிகாரம் 21வது வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான். இப்போ கனத்துக்குரிய பாத்திரமா யார் இருப்பானா, இவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணவங்க. தங்களை சுத்திகரிச்சிருக்கணும், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கணும், எஜமானுக்கு உபயோகமா இருக்கணும், எந்த நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தமாகணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அவங்கள சுத்திகரிச்சிருக்கணும். ஸோ சுத்திகரிச்ச ஒரு விஷயத்துல நிச்சயமாக அனைத்து காரியங்களும் என்னாகும், நடக்கும். சரிங்களா? எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு அற்புதமான இந்த ஒரு நாளிலே கூட தேவனுடைய பெரிதான கிருபையினாலே உங்களை எல்லாம் முகமுமாய் சந்திக்கவும் அவருடைய திவ்ய மகத்துவமுள்ள சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளவும் ஒரு வாய்ப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இரட்சகர் மூலியமாக ஸ்துதியும் ஸ்தோத்திரங்களையும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களையும் மீண்டும் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.